ஹாய் வியூவர்ஸ், மொபைல் ஃபோன் சிப்லோ ட்ரைனிங்கில் இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு ப்ரோக்ராமபிள் டிசி பவர் சப்ளை அதோட பர்பஸ், அது எப்படி யூஸ் ஆகும், அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மொபைல் ஃபோனை பொறுத்தவரை செட்டு கம்ப்ளீட்டாக டெட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது பேட்ரி இல்லாமலே ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பவர் சப்ளை யூஸ் ஆகும். தவிர போர்டெலாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் போர்டில் இருக்கிற ஒவ்வொரு சர்க்யூட்டையும் நம்ம செக் பண்ணுறதுக்கும் இந்த பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம், அதாவது பேட்ரி இல்லாமல். ஓகே, இப்போ செல்ஃபோன் மதர் போர்டு எடுத்துட்டிங்கன்னா மெயினாக 2 விதமான சர்க்யூட்டை காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அது தெரியாது, அது சிப்பில் உள்ள நீங்கள் டீட்டெயிலாக படிக்கும்போது தான் தெரியும். ப்ரைமரி சர்க்யூட்டு, செகண்டரி சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி சர்க்யூட்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பவர் வருது பார்த்தீங்களா. ஒரு மொபைல் கம்ப்ளீட்டாக எல்லா பார்ட்ஸுக்கும் பேட்டரியில் தான் பவர் போகுது இல்லையா. அந்த பேட்ரி பவர் உள்ளே போகுது இல்லையா, அந்த பவர் ப்ரைமரி சர்க்யூட்னு சொல்லுவாங்க. பேட்ரி பவர் பொறுத்தவரை 4.2 வோல்ட் இருக்கும். ஓகேவா. ஆனால் அந்த 4.2 வோல்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது கம்மியாகிடும். செகண்டரி சர்க்யூட்டில் கம்மியாகிடும். எல்லாம் 1.2 1.3ன்னு போகும். அது செகண்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒரு மொபைல் ஃபோனில் போகிற பவர் சப்ளையை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ப்ரைமரி சர்க்யூட்டு, செகண்டரி சர்க்யூட்டு. ஓகே, ப்ரைமரிங்கிறது இன்புட்டு, அதாவது பேட்ரி. செகண்டரிங்கிறது அவுட்புட்டுனா சிபியூ, இஎம்எம்சி, ஆடியோ செக்ஷன், இதெல்லாம் கேமரா, டிஸ்பிளேலாம் செகண்டரி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுக்கு போவோம். இது பர்பஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இது மெயின் ஆன் பண்ணுறோம். இது மாடல் பார்த்திங்கன்னா கோராட், KORAD, ப்ரோக்ராமபிள் டிசி பவர் சப்ளை 3005A, அதாவது 30 வோல்ட்டு 5 ஆம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பட்டன் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீசெட் பட்டன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சர்க்யூட், அதாவது நம்ம செல்ஃபோனில் இருக்கிற ஒவ்வொரு சர்க்யூட் அந்த மாதிரி வோல்டேஜும் ஆம்பியரும் நம்ம செட் பண்ணிக்கலாம். M1, M2, M3, M4 வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இது லாக் பட்டனு. அதாவது ஒரு சர்க்யூட்டில் ஒரு குறிப்பிட்ட வோல்ட் செட் பண்ணிட்டோம்னா நம்ம மாற்றாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணிக்கலாம். லாக் பட்டன் சொல்லுவாங்க. இந்த 2 பட்டன் OCP, OVP, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி பட்டன். இந்த டிவைஸோட சேஃப்டி பட்டனு. ஓகே, இது பட்டன் எல்லாமே செட் பண்ண பிறகு கடைசியாக ஆன் பண்ணுறது இந்த பட்டனு. ஓகே, இந்த பட்டனை பொறுத்தவரை கீழே வோல்டேஜ் கரண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரண்ட்டு அட்ஜஸ்டபிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனு. இது புஷ் பண்ணிங்கன்னா இது பிளிங்க் ஆகும். இது வோல்டேஜ் பிளிங்க் ஆகுதுல, இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லெவல் இதில் 30 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இந்த பவர் சப்ளையில். ஆனால் மொபைல் ஃபோன் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 30 வரைக்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணும்போது 5 கீழே தான் யூஸ் பண்ணுவோம். 5 வோல்ட் கீழே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் 4ல் செலக்ட் பண்ணுறேன். 4 வோல்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 2 மில்லி வோல்ட் இருக்குமாங்க. இப்போ இது திரும்பி இந்த பட்டன் பதிலாக இந்த அலைன்மெண்ட் பட்டன் கீழே 5 பட்டனை ஆரோ பட்டன் கிளிக் பண்ணினா இப்போ இந்த பட்டன் இருக்கும். நான் 4.2 வைக்கிறேன். இந்த 4.2 என்னென்னா, ஒரு மொபைல் ஃபோனை நம்ம பேட்ரி இல்லாமல் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த வோல்டேஜ் நம்ம செட் பண்ணணும். 4.2 பேட்டரியிலே பிரிண்ட்டாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. 4.2 வோல்ட் மேக்ஸிமம்னு சொல்லுவோம். ஓகே, ஆம்பியரை பொறுத்தவரை 3 ஆம்ஸும் வச்சுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பியருங்கிறது டிபெண்ட் லோடு தான். இந்த பவர் சப்ளை பொறுத்தவரை மேக்ஸிமம் ஆம்பியர் லெவல் 5 ஆம்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த செட் பண்ண பிறகு இங்கே ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண பிறகு இங்கே வோல்டேஜ் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆம்பியர் 0 ஆகிடும். ஆம்பியர் 0 தான் காட்டும். நீங்கள் என்னென்னா, ஒரு மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணும்போது தான் ஆம்பியர் லோட் ஆகும். ஆம்பியருங்கிறது டிபெண்ட் லோடு. அப்போ இங்கே எவ்வளோ ஆம்பியர் சார் வைக்கணும் அப்படின்னா, இப்போ 3 ஆம்ஸ் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் ஆம்பியர் 5 ஆம்ஸ். ஓகே, இப்போ வர மொபைலில் சில 4G மொபைல்லாம் 4 ஆம்ஸ் வரை எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு 3 இல்லை 4 ஆம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இவ்வளோ தான் ஆம்பியர் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா. ஸோ ஆம்பியர் டிபெண்ட் லோடு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா இது 1, இது 10, 1 ஆம்ஸ் 1 மில்லி ஆம்ஸும்பாங்க. 1 மில்லி ஆம்ஸ், 2 மில்லி ஆம்ஸ்லாம் இது சொல்லுவாங்க. இது 10 மில்லி ஆம்ஸுவாங்க. இந்த டிஜிட் இல்லையா, 10, 20, 30 மில்லி ஆம்ஸ். இது 100 மில்லி ஆம்ஸு, 200 மில்லி ஆம்ஸு, 300 மில்லி. இங்கே 3 கிடச்சினா 300 மில்லி ஆம்ஸு அப்படின்னு வச்சுட்டோம். இங்கே காட்டுது பார்த்தீங்களா, இது 1ன்னு காட்டுச்சுன்னா 1 ஆம்ஸுமா. 1 ஆம்ஸ்னா 1000 மில்லி ஆம்ஸு. இங்கே 2 ஆம்ஸு, 3 ஆம்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே அதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல செட் பண்ண அந்த ஆம்பியர் லெவலில் காட்டும். ஆன் பண்ண பிறகு கடைசியாக எல்லாம் செட் பண்ணி ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ண பிறகு வோல்டேஜ் அப்படியே இருக்கும். இந்த ஆம்பியர் லெவல் 0 ஆகிடும். நம்ம செல்ஃபோனை கனெக்ட் பண்ண பிறகு தான் இங்கே ஆம்பியர் லோட் ஆகும். இந்த ஆம்பியர் லோட் ஆகிறத வச்சு ஃபோனில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ ஆம்பியர் லெவல் போகுது, ஆம்பியர் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஷார்ட் ஏற்பட்டிருக்கு மொபைல் ஃபோனில், ஃபுல் ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா
இதை வந்து ஆஃப் பண்ணிட்டுங்க. இது வந்து மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு, ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணால் பூட் கேபிள்னு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த பூட் கேபிள் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கு, சன்ஷைனு இந்த மாதிரி மாடலில் கிடைக்கும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரோப் இருக்கிற மாதிரி ஸ்டீரியோ ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. பிளாக் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் சென்டரில். இது வந்து ரெட்டு பாசிட்டிவ். ஸோ இதில் செல்ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு பூட் கேபிள் வேணும் கண்டிப்பாக. பூட் கேபிள் இல்லாமல் நீங்கள் ஆன் பண்ணி பார்க்க முடியும். இது மூலமாக நிறைய கொடுத்துருப்பாங்க. அது பூட் கேபிள் கிளாஸில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, போர்டு ஷார்ட் ஆகிடுச்சு, அதாவது விபிஎஸ் ஷார்ட்டுமாங்க, ப்ரைமரி ஷார்ட் சொல்லுவாங்க, செட்டு டெட்டாக இருக்கும். இது மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேனல் இது வந்து M2 இல்லையா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து செல்ஃபோன் ஷார்ட் ஆகிடுச்சு, போர்டு ஷார்ட் ஆகிடுச்சு, ஃபுல் ஷார்ட்னா நீங்கள் 5 வோல்ட்லேயும் 5 ஆம்ஸ்லையும் வச்சுக்கோங்க. ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஆம்பியர் அதிகமாக இருக்கும், லோடு அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஆம்பியர் லெவல் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி ஆம்பியர் லெவல் 5 ஆம்ஸ் மேலே எடுக்குது அப்படின்னா இது அஃபெக்ட் ஆகும் இல்லையா, இந்த டிவைஸ் அஃபெக்ட் ஆகும். அப்போ ஆம்பியர் அப்போ என்ன பண்ணாமல் இந்த இடத்துல வந்து OBP 2 பட்டன் இருக்கும். இது ப்ரொடெக்ஷன் பட்டன் சொல்லுவாங்க. ட்ரிப் ஆகி ஆஃப் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதாவது இங்கே ஆன் பண்ணோம்னா, இங்கே செட் பண்ண ஆன் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஒரு பல்பு இது பார்த்தீங்களா, இது அவுட்ரு காட்டுது பாருங்கள். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணால் இங்கே 0 ஆம்ஸ் தான் காட்டும். லோடு எடுக்கும்போது 5 ஆம்ஸுக்கு மேலே எடுக்குதுச்சுன்னா இது 5 ஆம்ஸ் தான் சப்போர்ட்டு. அதுக்கு மேலே போணுச்சுன்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். எப்படியும் ஆஃப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப். அதுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன் பட்டன் சொல்லுவாங்க. இது ரெண்டும் ப்ரொடெக்ஷன் சேஃப்டி பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது யாராவது தெரியாமல் இந்த வோல்டேஜை மாற்றி விட்டாங்கன்னா மொபைல் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது 5 வோல்ட்டு தான் ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வச்சுக்கிறோம். தெரியாமல் இப்போ இந்த சம்டைம் இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்கன்னா, இப்படி மாற்றிட்டாங்கன்னா இப்போ வோல்டேஜ்னா நம்ம செல்ஃபோன் டேமேஜ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணாமல் இந்த இடத்துல வந்து லாக்கு கொடுத்துருப்பாங்க. இதை டீப்பாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். இது வந்து லாக் ஆகிடும். இப்போ வந்து இதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன், வோல்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்போ வந்து இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே செட் பண்ண M1ல் ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த பட்டனும் வேலை செய்யாது. M3 ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் வேலை செய்யலை. ஓகே, இப்போ ரிலீஸ் பண்ணணும்னா மறுபடியும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் லாக் பட்டனை இப்போ வந்து ரிலீஸ் ஆகிடும். இப்போ M1 பாருங்கள், இது மொபைலில் ஆன் பண்ணி பார்க்குறது, பூட் கேபிள் மூலம் ஆன் பண்ணுறதுக்கு 4.2 வோல்ட்டு 3 ஆம்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து M2. இது வந்து ஷார்ட் சர்க்யூட், ப்ரைமரி சர்க்யூட்டில் ஷார்ட்டாக இருக்குது, செட்டு டெட்டாக இருக்குது மொபைலு, அது பார்க்குறதுக்கு இந்த 5 வோல்ட்டு 5 ஆம்ஸ் வச்சுக்கிறோம். அடுத்து M3 பார்த்தீங்கன்னா இது 2 வோல்ட்டு 5 ஆம்ஸ் வச்சுருக்கேன். மதர் போர்டில் செகண்டரி சர்க்யூட், அதாவது CPU EMMC எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.8, 2 வோல்ட்டு கீழே தான் இருக்கும். அதாவது செகண்டரி சர்க்யூட்டில் எவ்வளோ இருக்கும், 2 வோல்ட்டு கீழே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்னா 2 வோல்ட்டு வச்சுருக்கோம். ஆம்பியர் வந்து 5 ஆம்ஸ் டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். ஓகே, 3 ஆம்ஸுக்கு மேலே எடுக்காது, பட் இருந்தாலும் 5 ஆம்ஸும் வச்சுருக்கோம் டிஃபால்ட்டாக. ஓகே, CPU சர்க்யூட்டு அண்ட் EM சர்க்யூட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன்று இருக்குது. இதில் வந்து நான் 3.3யும் 3 வோல்ட்டு வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா இந்த ஒயர்லெஸ் நெட்வொர்க் செக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, 3 வோல்ட்டு போகிற செக்ஷன் சில இருக்கும். அந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 3.3 வோல்ட்டு 3 ஆம்ஸ் தான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த ப்ரீசெட் 1, 2, 3, 4 பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எது பண்ணாலும் இந்த OBP இருக்கு இல்லையா, ரெண்டுமே டிஃபால்ட்டாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே, இப்போ வந்து மொபைல் ஃபோனில் ஷார்ட் ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு சர்க்யூட்டுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரீசெட் பட்டன் செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மொபைலில் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு, பேட்டரி இல்லாமல் பூட் கேபிள் மூலமாக ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனு ஷார்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுச்சு, டெட்டாக இருக்குது அப்படின்னா ஷார்ட் கீ லைன் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 5 வோல்ட்டு 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து மதர் போர்டில் செகண்டரி சர்க்யூட்டில், அதாவது CPU மெமரி சர்க்யூட்டுக்கு 2 வோல்ட்டு 5 ஆம்ஸு. அடுத்து வந்து நெட்வொர்க் செக்ஷனில், ஒய்ஃபை செக்ஷனில் 3 வோல்ட்டு போகிற லைன் இல்லையா, அதுக்கு வந்து 3 வோல்ட்டு 3 ஆம்ஸ் செட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இந்த ஷார்ட் கீழர் இருக்குல்ல M2ல், இதுக்கு மட்டும் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஷார்ட் கீழர் அண்ட் இதுவும் ஷார்ட் தான், இந்த M3யும் இதெல்லாம் பார்க்கறது என்ன பண்ணுறீங்க, பூட் கேபிள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து ஷார்ட் கில்லிங் கேபிளும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் விற்பாங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒயர் ரொம்ப திக்கான ஒயராக இருக்கும், ரெட்டு பிளாக்கில். அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து மொபைலில் ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து என்ன பண்ணணும், இது வந்து பூட் கேபிள் யூஸ் பண்ணுறீங்க.
ஸோ இதை யூஸ் பண்ணுறீங்க ரைட்டா. பட் என்னென்னா ஷார்ட் சர்க்யூட்லாம் ஏற்படுறதுக்கு ஷார்ட் கில்லிங்லாம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், இது யூஸ் பண்ணணும் ரைட்டா. நீங்கள் அந்த டிவைஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். அந்த ஷார்ட் கில்லிங் கேபிள்னு கேட்டு வாங்கிக்கோங்க. கொஞ்சம் திக்கான ஒயராக இருக்கும், இந்த முனையில் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அது பார்த்து வாங்கிக்கோங்க ரைட்டுங்களா. தவிர பூட் கேபிளும் நீங்கள் தனியாக கேட்டு வாங்கிக்கணும் ரைட்டுங்களா. இந்த டிவைஸ் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸாக மொபைல் ஃபோன் சிப் லோட் ட்ரைனிங்கில் கருதப்படுது. ஓகேவா.